ஒரு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அது தோஷமுடன் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. தாய் மாமனுக்கு ஆகாது, தகப்பனுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு இப்படிலாம் ஒரு சில சில ஒரு கேள்விலாம் கேட்குறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்கணத்தில ராகு கேது இருந்தாலும், ராகு கேது பார்த்தாலும் அந்த கொடி சுத்தி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா, கேதுங்கிறது ஒரு குடலுக்கு உண்டான ஒரு கிரகம். அப்ப அந்த ராகுங்கிறது அத சார்ந்தது தான். அப்ப ராகு கேது லக்கணத்த தொடர்பு இருந்துச்சுன்னா, கொடி சுத்தி பிறக்கும். அதே மாரி இந்த கிரகங்கள் இருக்கும்போது மாலை சுத்தி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த கொடி சுத்தி பிறந்தா குடும்பத்துக்காகாது, மாலை சுத்தி பிறந்தா மாமனுக்கு ஆகாதுங்கிற மாரி, இவங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது, ஒரு சின்ன பரிகாரங்கள் பண்ணி கொண்டு, அத வந்து அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்ப்பது, இந்த குடும்பத்துக்கு உண்டான ஒரு தோஷம் விலகிரும். இதுதாங்க சாஸ்திரம் சொல்லப்பட்ட உண்மைகள். இதனால பெரிய பாதிப்புலாம் யாருக்கும் வராதுங்க. இத வச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வந்து எல்லா குழந்தைங்களும் அந்த குடல் மூலியமா தான் அந்த குழந்தை வளர்ச்சியே செய்கிறது. அதனால இதுக்கு வந்து ஒரு சாஸ்திர ரீதியா நல்லது தான் சொல்லியிருக்காங்க.